எனக்கு தெரிஞ்ச மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆர் த பிக்கஸ்ட் டீல் மேக்கர்ஸ் 2024. அட்டகாசம் பண்ணிட்டாங்க. ராஜ் ஷெட்டி அவர் இந்த டைம் ரொம்ப சிம்பிளா படம் எடுத்தாரு. கிராமத்து கதை, இதுவும் 100 கோடியை தொட்டது. ஒரு அனிமேஷன் படம் எப்படி இப்படி கலெக்ட் பண்ணுச்சுன்றது பெரிய ஆச்சரியம் தான். ஆஸ்கருக்கே நாமினேட் ஆகி போற அளவுக்கு இந்த படம் போயிருக்குது. கூலி க்ளோஸ் டு 500 crores கலெக்ட் பண்ணதா தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. பட் ஆனால் அதோட மேக்கிங் காஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருந்ததுனால தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் 2025 இட்ஸ் அ பிக்கஸ்ட் டிசாஸ்டர் தான் எங்களுக்கு. 25 இயர்ஸா தியேட்டருக்கு நிறைய பேரை வர வச்சது காரணம் தளபதி விஜய். ஸோ அவர் இல்லாத அந்த வேக்யூம் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேன்ஸ், ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரி எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் நெக்ஸ்ட் பார்க்கணும். Once again, welcome back to Cinema Kichdi oda podcast with me Randy and RJ Naveen. So 2026 க்கு வந்துட்டோம். ஸோ டெஃபினட்டாக 2026ல தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் அது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ 2026க்குலாம் வந்துட்டோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம், என்னென்ன படங்கள் 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில படங்கள் சூப்பராக இருக்க போகுது கேரண்டி. அந்த மாதிரி சர்ப்ரைஸான விஷயங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சர்ப்ரைஸான விஷயங்கள் வெயிட் பண்ணுறவங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, சில பேர் இப்போ படம் நடிக்கிறது இல்லை. அவங்க அவங்க ஆக்டிங் கரியருக்கு தாண்டி ரேசிங் கரியரில் பிஸியாக இருக்காங்க. ஒருத்தர் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பொலிட்டிக்கல் கேரியர்ல போறேன்னு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் ஒருத்தர் நடிச்ச சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்க ரொம்ப வருஷமா. ஸோ தமிழ் சினிமால ஒரு பெரிய காலி இடம் இருக்கு. அதுல முக்கியமா தளபதியோட ஒரு அவர் நடிக்கிற படங்கள் மட்டுமே இல்லை, அவர் இல்லாட்டி ஒரு 1000 crore இல்ல ஒரு 500 crore அப்படிங்கிற ஒரு காலி இடமே இருக்கு. என்கிட்ட தமிழ் சினிமா பிசினஸே கொஞ்சம் காலியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி தான் நீங்க பேசலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆப்வியஸாக 2025 பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றியும் பேசிட்டு 2026 அந்த ஆன்டிசிபேஷனில் எங்கே விஜய் ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்றத பற்றியும் நம்ம நிச்சயமாக பேசி ஆகணும். ஸோ 2025 பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ் மட்டும் நம்ம கொண்டு வரல, ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் சேர்த்து தான். இதில் ஹிட்டு ஃப்ளாப்பு அப்படின்ற ஏரியாக்குள்ளே மேபி மக்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். அதை சில விஷயங்கள் எக்ஸாக்டாக சொல்லவும் முடியாது, இது ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அகெயின்ஸ்ட் தேர் பட்ஜெட் அப்படின்றத நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். கரெக்ட். இதில் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆர் த பிக்கஸ்ட் டீல் மேக்கர்ஸ் 2025. அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பிக்கஸ்ட் பட்ஜெட்டாக வெளியான எம்புரான் படம், எம்புரான் தான் அவங்களுடைய ஹோல் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே பிக்கஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணாங்க. மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ் 2 பேரும் சேர்ந்து அந்த லூசிஃபரோட பார்ட் 2 வெர்ஷன். ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 250 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அகெயின்ஸ்ட் தேர் பட்ஜெட் சம்வேர் இன் த ரேஞ்ச் ஆஃப் 150 crores அப்படின்னு தான் அவங்க ஆக்சுவலாக அவங்க எங்கேயுமே கிளைம் பண்ணலை. இது என்ன பட்ஜெட்னு நாங்கள் சொல்லவே போகிறதில்லன்னா பிருத்திவிராஜ் எல்லா பேட்டிலையுமே போய் சொல்லியிருந்தார், இட் டசன்ட் மேட்டர் ஃபார் யூ. ஆனால் ஒரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் பெருசாகவே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மோகன்லாலோட சேலரி, உங்கள் சேலரி அண்ட் படத்தோட மேக்கிங், ஏன்னா நிறையா அப்ராட் ஷார்ட்ஸு நிறையா எல்லாம் எடுத்து மேக்கிங், ஸ்லிக்கான மேக்கிங், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஈஸியாக அந்த படம் ஒரு 150 crores கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு 260 crores 50 crores அந்த படம். ஸோ விச் இஸ் டெஃபினெட்லி ஒரு ஹிட் கேட்டகரியில் தான் அந்த படம் வரும். அஃப்கோர்ஸ் இது இன்னொரு விஷயம் நான் யோசிச்சது, இந்த இதில் இந்த படத்தோட பட்ஜெட் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது என்ன இருக்குன்னா, மலையாளம் சினிமானால இப்படி ஐடென்டிட்டி இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் தி எவ்வளவு பணம் செலவு பண்ணி எடுக்கிறோம் இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் கொடுக்கு, எவ்வளோ எமோஷனான விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் மலையாளிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஆக்ஷன் வேணும், நல்லா டிராமாட்டிக்காக மற்ற படங்கள் வேணும்னா தமிழ் சினிமா பார்ப்பாங்க, ஹிந்தி பார்ப்பாங்க, தெலுங்கு கூட பார்ப்பாங்க. ஆனால் மலையாளத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆக்ஷன் படம் எம்புரான் இவ்வளோ ஹிட்டையும் தாண்டி நிறைய சில பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் லைட்டாக உரசிட்டு போச்சு. அதையும் தாண்டி இந்த நம்பர்ஸ் ஹிட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் ஃபார் மலையாளம் சினிமா என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்லை பேக் டு cultured rooted stories? இல்ல அவங்க they are now clear, now they want to make bigger films. அதுதான் அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு லோகா, எல்லாமே அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். லோகான் பத்தி பேசுறப்போ 2025 another biggest பாக்ஸ் ஆஃபீஸ் வின் லோகா தான். அந்த படத்தை பத்தி பேசுறப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ஆரம்பிச்சது, இட்
பிகர் ஆகி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 100 crores கிட்ட அந்த படம் வந்துருச்சு. ஐ திங்க் அந்த படம் வந்து மோர் தென் 200 crores, சம்வேர் அரௌண்ட் 200 to 220 crores வரைக்கும் அக்ராஸ் த ட்ரூ குளோப் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ட்ரூ அவங்க ட்ரூ சைட்லேருந்து ட்ரூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் இட்ஸ் அ ஹியூஜ் வின் தான். கரெக்ட். பெரிய வின். அதுவும் இப்போ அது வந்து ஸோ ஆப்வியஸாக அந்த மேக்கர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு ஃப்ரான்ச்சைசி ஆமா மாடலை கிரியேட் ஆமா பண்ணுறதுக்கு ஆமா ஸோ நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. லோகான்ற கேரக்டர்லேயே அட்டகாசமான அந்த ஒரு வேம்பயர் கேரக்டர், ஃபீமேல் சூப்பர் ஹீரோ, அண்ட் அதுக்குள்ளே இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க. எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க. அதில் கரெக்ட். பெல்கர், டொவினோ தாமஸ் எல்லாரும் வரப்போகிறாங்க. ஸோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரான்ச்சைஸே லோகா ஆமா இருக்கும்போது ஆமா லோகா டெஃபினட்டாக இந்த வருஷத்தோட இன்னொரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. கரெக்ட். நம்ம ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ் நமக்கு வந்துருந்துச்சு. நம்ம சின்னர்ஸ் படத்தை பத்தி பேசும்போது அது ரொம்ப நல்லா ஹிட், ஓடிடியில பாக்குறவங்க பொறுமை இல்லை நான் சொல்லியிருந்தேன். அப்ப சொல்லியிருந்தாங்க அந்த படத்துல என்ன இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க, அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னு. ஆனா அப்படியே லோகால பாருங்க, அது படம் என்னன்னு இன்டர்வல் வரைக்கும் யாருக்குமே புரியும். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஸ்பாய்லரே சொல்லாம நீங்க பாருங்க அப்படின்ட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்லை. தியேட்டர்ல இன்டர்வல் முன்னாடி தான் தெரியும், ஓகே இப்ப நான் கூட சொல்லலாம் இது ஒரு வேம்பயர் ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ஒரு 40 மினிட்ஸோ ஒரு ஹாஃப் த மூவியோ அவ்வளவு கிரிப்பிங்கா கொண்டு போனது தான் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல லோகா ரொம்ப பிரில்லியன்ட் ரைட்டிங். செகண்ட் ஹாஃபை விட லோகா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இட் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அவங்களோட மற்ற விஷயங்கள் இதுல இருந்து சீரீஸா கொண்டு போறது எல்லாமே அந்த மாதிரி கிரிப்பிங்கா இருக்குமா, அந்த மாதிரி இன்னசென்ஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தது இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். வீல் ஹேவ் டு வெயிட் ஃபார் இட் நினைக்கிறேன். அடுத்த படம் வந்து சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் இப்போ தமிழ்ல சொல்லணும்னா அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை டெஃபினட்டாக சொல்லலாம். பட் இந்த டைம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சின்ன ஸ்கேல்ல எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஒரு அண்டர் 5 crores 6 crores அந்த படம் எடுத்துட்டு ஐ திங்க் தே மேட் க்ளோஸ் டு 70 crores கிட்ட அந்த படம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகைன் அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கேட்டகரியில டூரிஸ்ட் ஃபேமிலி போயிடும். இந்த டைம்ல ஒரு ஹிந்தி படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல, நான் லேட்டா அந்த படம் பார்த்தேன். சின்ன கல்லு பெத்தலாகம், யஷ்ராஜ் ஃபிலிம்ஸோட சையாரா அப்படின்ற படம். நீ பாத்தியா என்னன்றது தெரியல. பார்த்தேன் 500 crores மேல கலெக்ட் பண்ண படம். ஐ திங்க் அந்த படத்தோட மேக்கிங் வந்து நத்திங் மோர் தென் 100 crores என்னால சொல்ல முடியும். அவங்க எங்கேயுமே சொல்லல. நத்திங் மோர் தென் ஒரு ரொம்ப ரொம்ப நியூ ஃபேஸஸ் அஹான் பாண்டே அண்ட் அனித் பட்டா 2 பேரும் வச்சு ஒரு 3ஆம் பிறையும் தீபாவளியும் மிக்ஸ் பண்ணி ஒரு உல்டாவா ஒரு படம் எடுத்து, ஆனா நான் அந்த படத்தை பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த படம் இன்ஃபேக்ட் இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்களே, நான் பார்க்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஹைப், தியேட்டர்ல அழுறாங்க எல்லாரும் படம் முடிஞ்சதுக்கு ஆமா அப்புறம். என்னடா பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் கவனிச்சீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களை பாக்குறதுக்கு இப்ப எல்லாரும் அந்த கொரியன் சீரீஸ் பாக்குற அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ் இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல அந்த ஹீரோயினோட ஒரு பெட்டிட் குட்டி ஃபேஸ் எல்லாமே. ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஊர் படத்தை தாண்டி இது வந்து வேற ஒரு 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 ஒரு- ஒரு சொல்லாம சொல்லியிருப்பாங்க. மேபி அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரின்னு கூட என்ன வார்த்தையை சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும், இருந்தாலும் அந்த கிரிஞ்ச்னஸ் பார்க்க தேவைப்படும். ஒரு கிரிக்கெட் நீங்க சொன்னீங்க பெரிய பட்ஜெட்டா எடுத்திருப்பாங்க, பெரிய கல்லு சின்ன கல்லு பெரிய லாபம்னு. ஒரு கிரிக்கெட் டர்ஃப்லயே ஒரு சீன் எடுத்து முடிச்சாங்க, டிராமாட்டிக்கான சீன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது சயாரா வந்து ஓடிடியில் வந்ததுக்கு பயங்கர அப்புறம் ஹிட். இந்த வருஷம் ஆமா ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்ட ஒரு படம். ஏன்னா பயங்கர லோவா இருந்த ஒரு ஹிந்தி என்டையர் பாலிவுட்டுக்கே ஒரு ட்ரூ பெரிய ஹைப் கொடுத்து அவங்களோட என்டையர் விஷயங்களே ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருச்சு. இந்த வருஷம் 579 crores அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 பேருமே பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. பாட்டு மாசிவான ஹிட்டு. ஹிந்தி பெல்ட்ல அந்த படம் வந்து கண்ணா பின்னான்னு ஓடுது. கிட்டத்தட்ட ட்ரூ 90sல இருந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி ஓடின ஒரு படம் தான். இந்த காலத்துல இப்படி ஒரு லவ் ஸ்டோரி ஓடுதா அப்படின்றது தான் படத்தோட கதை. வந்து ரொம்ப இதுதான். நீங்க 3ஆம் பிறை அண்ட் தீபாவளி, ஜெயம் ரவி நடிச்ச தீபாவளி, இது ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி உல்டாவா அது ஒரு ரொம்ப பின்னாடி ஒரு மியூசிக்கலா போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் சையாரா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அது ஒரு மாதிரி ஆமா கிரிஞ்சா தான் இருக்குது, நல்லா இருக்கு ஆனா அப்படின்ற இது உட்கார பரவாயில்ல. வச்சுட்டாங்க. ஆனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நான் அந்த படத்தை பார்த்து நானே ஒரு இடத்துல அந்த லாங்குவேஜ் முழுசா புரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் கண் கலங்கி இருந்திருப்பேன். ஒரே இடத்துல நான் கண் கலங்கினேன், அதையும் தாண்டி கண் கலங்கினேன். பரவாயில்லடா, கடங்க வச்சிட்டீங்களேடா அப்படின்ற ட்ரூ மாதிரி தான். ட்ரூ இது பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு ஹிந்தி நல்லா புரிஞ்சவங்களும் இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு இதோட எமோஷன்ஸ் உனக்கு புரியாதுன்னு சொல்லும் போது தான் லைட்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பாட்டு லைக் ஆல் த வெரி மெலடியஸ் குட் ஹிந்தி சாங்ஸ் அர்ஜித் சிங் வாய்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியே அந்த பாட்டு நம்ம மொழி புரியாட்டி கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ பிலீவ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் குள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் மெயின் ரீசன் சயாரா இஸ் அ பிக் ஹிட். அடுத்து
அகைன் ம். ஹிந்திக்காரங்க இந்த வருஷம் ஆக்சுவலா இன்னொரு படமும் பெரிய ஹிட். நான் அந்த படம் பார்க்கல. சாவா ம். அப்படின்ற ஒரு படம். விக்கி கௌஷலோட ஒரு படம். ஐ திங்க் ம். ம். அவுரங்கசீப்க்கு அகெயின்ஸ்டா அந்த மாதிரியான ஒரு ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம். ஸோ ம். மகாராஷ்டிராலாம் தியேட்டர்ல ஏறி நின்று எந்திரிச்சு நின்றுலாம் போய் இது பண்ணி கொண்டாடி, அதுக்கு பிறகு அந்த படத்துல வர்ற ஒரு ஒரு விஷயம் எங்கேயோ வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி, அதுக்காக ஒரு ம். இடத்துல போய் தோண்டிலாம் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆமா, ஆமா. ஆக்சுவலி இந்த படமும் நான் சொன்னேன்ல ஹிந்தி ஃப்ரெண்ட் இருக்காருன்னு, அவர் வந்து போலான்னாரு. நானும் இதே ஹைப் தான். எல்லாரும் சையாரா பார்த்து அழுதாங்கன்னா, சாவா பார்த்து ஆக்ரோஷமா இருந்தாங்களேன்னு போய் பார்த்தோம். இன்னொன்னு, இப்ப துரந்தர் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து அக்ஷய் கண்ணா அப்படி ஜாலியா அப்படி ஸ்டெப்ல வருவாருன்னு. சாவால அவர் வந்து வில்லனா வருவாரு. அவுரங்கசீப் கேரக்டர்ல. அப்படி ஆமா. மிரட்டி இருப்பாரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படம் வந்து என் ஃப்ரெண்டு இந்த ஸ்டோரி தெரியாதா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாதுடா, அவுரங்கசீப் பையன் சாம்பாஜி தானே, அவர் பேர்ல தானே சாம்பார் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா அது இல்ல, இந்த ஸ்டோரியே வந்து அவர் எப்படிலாம் கொடுமைப்படுத்தி கொண்டாங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெயிட் இருந்துச்சு. அந்த படத்துல வேற கடைசி கொஞ்ச நேரம் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதுல வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல, விக்கி கௌஷலுக்கும் ராஷ்மிகாவுக்கும் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஒரு போருக்கு போயிட்டு ஒரு பெரிய ரொம்ப நாள் கழிச்சு வருவாரு. கொஞ்சம் மராத்திலே பேசுவாங்க, மராத்தியா ஹிந்தியா பேசுவாங்க. பாதி புரியாது, ஆனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு கிங், டைரக்டா பெரிய கிங் இல்ல, அவரோட பையன் எப்படி அந்த ஒரு டர்புலன்ட் டைம்ல எப்படி கிங்டம் காப்பாத்தினா அந்த சாவா குட் வாட்ச் இன் தியேட்டர். சோ நீங்க சொன்ன மாதிரி தான் தோண்டி எடுத்துக்கலாம் போயிட்டாங்க அந்த அளவுக்கு. பட் படம் வந்து ஒரு மாதிரி ஐ திங்க் அதுல ஹீரோ இறந்து போற மாதிரி வச்சும் இருந்தாலும் அந்த படம் வந்து ஆப்வியஸா அந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மடக்கு நண்பர்கள்கிட்ட ட்ரிகர் பண்ணி விட்டதுனால 800 கோடி அந்த படத்தோட மேக்கிங் வந்து க்ளோஸ் டு 300 crores கிட்ட அந்த ம், படத்துக்கோட ம், காஸ்ட். பட் ஐ திங்க் இட்ஸ் ஹியூஜ், அதுவும் பெரிய பிளாக் பஸ்டர். ஏன்னா க்ளோஸ் டு 800 crores அந்த படம் கலெக்ட் பண்ணதுனால சாவா இந்த வருஷம் இன்ஃபேக்ட் விக்கி ம். கௌஷலுக்கு ஒரு பெரிய லாஸ்ட் 2 இயர்ஸாவே True. விக்கி கௌஷல் தொட்டதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரிதான் அடுத்து வரப்போகுது எல்லாமே அந்த மாதிரியான லிஸ்ட் தான் அவர் வச்சிருக்கிறாரு. அடுத்த அடுத்த True, 2-3 true, வருஷத்துக்கு true. ஒரு லிஸ்ட்லாம் பார்த்தா பயங்கர எல்லாமே ஈஸியா அபோவ் 500 800 இந்த ரேஞ்சில் தான் அவர் அடிக்க போறாருன்றது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பிக் திங் வந்து விக்கி கௌஷல் தான், ஒன் ஆஃப் த பிக் திங். அடுத்து நம்ம பார்க்கணும்னா நம்ம ரிஷப் செட்டி தான். அவருடைய காந்தாரா தான் அடிச்சு நவுத்திருச்சு. அதுவும் வந்து 800 crores மேல வசூல் பண்ண ஒரு படம் சாப்டர் 1. சோ நீங்க கன்னடா பத்தி பேசும்போது, ரிஷப் ஷெட்டி பத்தி பேசும்போது, இன்னொரு ஷெட்டி இருக்காரு. இந்த லாஸ்ட் வீடியோல இந்த படத்தை பத்தி பேசலையே எல்லாரும் கேட்டிருந்தாங்க. பேசலையே. ஆமா, ராஜ் ஷெட்டி. சோ அவர் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா படம் எடுத்தாரு. சூ ஃப்ரம் சோ, கரெக்டா நான் சொல்றது? அது கன்னடால ஒரு ரிஷப் ஷெட்டி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆட்கள் திடீர்னு ஒரு படம் 100 கோடி எடுக்கலாம், அதுக்கேற்ற பிரம்மாண்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது கிராமத்து கதை, ஒரு கோஸ்டல நடக்கிற கதை. சூ ஃப்ரம் சோ இதுவும் வந்து 100 கோடியை தொட்டது. ஆனா இது நம்ம ஊர்ல நிறைய பேர் ஓடிடியில் பார்க்கும்போது என்ன கொஞ்ச நேரம் புரியலையே, கொஞ்சம் மெல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பொறுமையா பார்த்தவங்க இந்த படத்தை பத்தி அவ்வளோ பொறுமையா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி பிளாக் பஸ்டர் இந்த வருஷம். அண்ட் 3 ஷெட்டிஸ். ஆமாமா, 2 ராஜ்பி ஷெட்டி 2 பேருமே அட்டகாசம் பண்ணாங்க. இன்னும் அதில் ஆக்சுவலா ஜாயின் பண்ணாத ரக்ஷித் ஷெட்டி தான் இந்த வருஷம் அவர்கிட்ட இருந்து எதுவும் படம் வரலாம். அடுத்து வந்து அகைன் இதுவும் கர்நாடகாலேருந்து வந்த படம் தான். பட் ஆனால் அது ஒரு பேன் இண்டியா படம். மகா அவதார் நரசிம்மா அனிமேஷன் படம். இந்த படம் வந்து சத்தியமா இதெல்லாம் பெருசா ஓடும்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு அனிமேஷன் படம் வந்திருக்கு. இந்த கதையை எத்தனை வாட்டி தான் எடுப்பீங்க? நானே 10 வாட்டி இந்த சின்ன வயசுல இருந்து நானே 4-5 வாட்டி பார்த்துட்டேன்டா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு அந்த படம் பார்த்தா 320 கோடி படம் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு அனிமேஷன் படம் எப்படி இப்படி கலெக்ட் பண்ணிச்சுன்றது பெரிய எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் ரொம்ப அதான் விக்கி கௌஷல் எப்படி அந்த பக்கமும் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தொட்டதெல்லாம் பொண்ணு தான். தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு ஆஸ்கருக்கே நாமினேட் ஆகி போற அளவுக்கு இந்த படம் போயிருக்குது. வீல் எக்ஸ்பெக்ட் மோர். இப்போலாம் அனிமேஷன் படத்துக்கு நடுவில் வரதும் சரி, பியூர் அனிமேஷன் வரதும் சரி, ஒரு தனி ஜான்ரா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓகே, இதுவும் பெரிய பிளாக் பஸ்டர் தான். ஸோ அடுத்து தமிழ்ல வந்து பார்க்கணும்னா கூலி பெரிய அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு. க்ளோஸ் டு 500 crores கலெக்ட் பண்ணதா தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. பட் ஆனால் அதோட மேக்கிங் காஸ்ட்டே ரொம்ப பெருசா இருந்ததுனால, ரிவ்யூஸ் ஆர் வெரி பேட்ன்றதுனால அதை வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் கேட்டகரியில தான் அது வைக்க முடியுது அந்த படம். ஏன்னா அதோட மேக்கிங் காஸ்டே க்ளோஸ் டு 400 crores-ன்றாங்க. ஏன்னா ரஜினிகாந்த், நாகார்ஜுனா எல்லா சைட்ல இருந்தும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் ஐ திங்க் த மேக்கர்ஸ் டெஃபினட்டா காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. பெரிய ப்ராஃபிட் அந்த படத்துல இருந்திருக்கு.
இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு படத்தை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த படத்தையும் கூலியும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ட்வீட் நான் படிச்சேன். கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி ஒரு பக்கம், ம். ட்ராய் அந்த காலத்துல 2006 நினைக்கிறேன். ட்ராயை பார்த்து வாவ்ன்னு இருந்த ஒரு இது, இந்த மாதிரி படமே எடுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல கிறிஸ்டோபர் நோலன் ஒடிசியோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தன் போட்டிருந்தாரு அதை பத்தி. அது 2026ல 2 வருஷம் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்துக்கிட்டாரு இந்த ஒடிசி எடுக்கிறதுக்கு. இதே 2 வருஷம் தான் கூலிக்கும் எடுத்தாங்க. ஆனா கடைசி அந்த தகரச்சேரை கொண்டு வந்துதான் படத்தை முடிப்பாங்கங்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, மேக்கர்ஸ்க்கு தான் உண்மையான பெயின் தெரியுங்கிற மாதிரி அந்த விஷயத்த இன்னும் டீப்பா நம்ம இறங்க வேணாம். பட் 2 இயர்ஸ்ல கூலி ஓகே, நீங்க சொன்னது நல்லா கட்டிருச்சு, அது போதும் அப்படின்னா ஓகே தான். பட் ஆனால் மேக்கர்ஸ் அவங்க சைட்ல இருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்றனால தான் இட்ஸ் அ ஃப்ளாப். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு ஏன்னா வெரி பேட் ரிவ்யூஸ் வாங்கினதுனால அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் மேலே அந்த படத்தை தாண்ட முடியல அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அதை அடுத்து வந்து கூலி இப்படி இருக்கிற எனக்கு இந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியாத ஒரு படமா தான் இருந்துச்சு. தே கால் இம் ஓஜி அப்படின்ற ஒரு படம். அந்த ஆள் நடந்துகிட்டே இருக்கிறாப்புலே ஒரு நடந்துகிட்டே ஒரு 300 பேர் 3000 பேர் மேல வெட்டியிருப்பாரியா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3000 பேரை வெட்டி செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்னொரு ஒரு 3000 பேரை வெட்டி சாக்கிறாங்க. நடந்து தள்ளுறாப்புல மனுஷன் ஸ்லோ மோஷன். இதுக்கு உண்டான அத்தனை ஒரு டான் படங்களுக்கு உண்டான எல்லா கிளீஷே கிரிஞ்சும் இருந்தும் அந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸா தெலுங்கு சினிமால இந்த வருஷம் ஒரு க்ளோஸ் 200 crores மேல அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்குன்றதா ரிப்போர்ட். இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பத்தி பாத்தீங்களா? படத்தோட டைரக்டருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கார் கிஃப்ட் பண்ணா மேக்சிமம் பென்ஸ் கார், அதுலயே C200 நார்மல் சீரிஸ் டிஃபெண்ட் லேண்ட் ரோவர் டிஃபெண்டரே டைரக்டருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு பவன் கல்யாண். அதுக்கு கதை சொல்றாங்க. இந்த படத்தோட ஜப்பான்ல எடுக்க வேண்டிய சில இதெல்லாம் இருந்துச்சு, சீன்ஸ் எல்லாம் ஒரு ஷெட்யூல். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வேணான்னு சொன்னதாகவும், அவர் ஆல்ரெடி வச்சிருந்த லேண்ட் ரோவர் காரை வித்து தான் அந்த ஜப்பனீஸ் அந்த ஷெட்யூலே ரேப் பண்ணனால தான் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தனால அவருக்கு வந்து எதுக்கு காரை வித்தீங்க, இந்தாங்க மறுபடியும் ஒரு கார்னு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ பல கார்களில் போய் இன்னும் நல்ல படங்கள் ஓஜி ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓஜி மூவிஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் ஐ திங்க் இந்த படத்தை சொல்லாம இந்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சதான். நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் 2 படம் டிராகன் அண்ட் டியூட் ரெண்டுமே 100 crores கலெக்ட் பண்ண ஒரு படம். இன்ஃபேக்ட் டிராகன் தான் இதுல ஒரு இன்னும் பெரிய ஹிட். டியூட் வந்து டெஃபினட்டா ஒரு சூப்பர் ஹிட் கேட்டகரி தான். அதே போல பைசனும் அதே மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட் கேட்டகரி. பட் 100 crores வரல. அது க்ளோஸ் டு ஒரு 70 crores அதோட லைஃப் டைம் கலெக்ஷன். பட் அதோட மேக்கிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அண்டர் 10 அந்த மாதிரி தான் இருக்கிறப்போ. ஸோ அகெயின் ஒரு 10 to 20 தான் அந்த 20 தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட மேக்கிங் காஸ்ட். ஸோ டெஃபினட்டாக அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் கேட்டகரி தான் வரப்போகுது. ஸோ இந்த வருஷத்தோட இந்த லிஸ்ட்டை என் பண்ணோம்னா துரந்தர் தான் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்பையும் துரந்தர் படம் ஓடிட்டு இருக்குது, நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு இருக்குது. நியூ இயர்க்கு மேலேயும் இந்த படம் ஓடுன்றதுனால ஈஸியாக 1400 crores 1500 crores இந்த படம் லைஃப் டைம்ல முடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஏன்னா இதோட இன்னும் ஒரு ஹைப் இறங்குற மாதிரி தெரியல. லாஸ்ட் ஜனவரி 30 தான் ஓடிடி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா துரந்தர் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி சொன்ன ரிவ்யூவர்ஸ் மேலாம் பயங்கர ஒரு தாக்குதல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நம்ம போய் ரெக்கார்ட் பண்ற டைம்ல 2025 சிறந்த படங்கள்னு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இந்த படத்துக்காக யாரெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க அவங்க லிஸ்ட் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் காந்தாரா 2, செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்ல 3 படங்கள் காந்தாரா 2, பைசன் அண்ட் லோகா. ஆனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா துரந்தரை நீங்க இப்ப கூட சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், மக்கள் வேற ஒண்ணு நினைக்கிறாங்கிற மாதிரி ஒரு உலகம் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி நம்ம சொன்ன லிஸ்ட்டை தாண்டி துரந்தரோட ரன் எவ்வளவு தூரம் போக போகுது சொல்ல முடியாது. ஜனவரி கலெக்ஷனையும் ஆட் பண்ணிட்டா, துரந்தர் ஆட் பண்ணிட்டா, மேபி அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2026லயும் துரந்தர் ஒரு பெரிய ஒரு போர்ஷன் எடுத்துரும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம், நம்ம வந்து இது ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் தான் நம்ம பத்தி எல்லாத்தையும் பேச போறோம். பட் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் 2025ல நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொன்னது இட்ஸ் அ பிக்கஸ்ட் டிசாஸ்டர் தான் எங்களுக்கு. பெரிய படங்கள் அப்படின்னு ஓடின படங்கள்னா குட் பேட் அக்லியும் கூலி மட்டும்தான் எங்களுக்கு ஓடிச்சு. அதற்கு பிறகு பைசன், டிராகன், டியூட் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண் பாவம் பொல்லாது, குடும்பஸ்தன் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எங்களை ஓடி வந்து தேட்டரை ஒரு மாதிரி இருக்க பிளான் பண்ணுச்சு.
ஆனா ம். ஃபியூச்சர் வந்து ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி கவலைக்கிடமா தான் இருக்க போகுது. ஏன்னா ரஜினியால ஒரு படம் தான் பண்ண முடியும். இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் ஒரு மேக்ஸிமம் அவரால இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவரோட அந்த மாஸ் இருக்கத்தான் போகுது. அதுலலாம் ஒன்றும் கரெக்ட். ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு வருஷத்துக்கு அவரால் ஒரு படம் தான் பண்ண முடியும். ஸோ அஜித்க்கு நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்றது தெரியாது. இன்னும் எனக்கு கமிட் ஆகல. அவரால் வந்து ஏன்னா அவரோட அந்த காஸ்ட்டுக்கு யாரும் வர ரெடியா இல்லை, ரெக்கவர் பண்ண முடியல அவ்வளோ காஸ்ட் அப்படின்றது. ஸோ அகெயின் அடுத்த லிஸ்ட்ல இருக்க போறது இங்க சூர்யா, சிவகார்த்திகேயன் தான் இப்போதைக்கு அந்த மாசா தனக்குன்னு ஒரு ஓரளவுக்காச்சும் க்ரௌட் புல்லிங் அபிலிட்டியோட ஆடியன்ஸ் வந்து. மற்ற எல்லா நடிகர்களுக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னா அந்த படம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஓடும். அது வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற அதுதான் இங்க இருக்கிற அந்த ஸ்டார் பவருக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த படம் வந்து டோட்டல் கிராஸ் அப்படின்றது இவங்க மற்ற எல்லாருக்குமே ஓப்பனிங் டேலேயே யாருக்கும் 50 கோடி 100 கோடிலாம் வேற யாருக்குமே இங்கே வரக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டே 2 பேர் தான். அது ஒன்று ரஜினிகாந்த் அண்ட் விஜய். அதுதான் ஃபேக்ட். அதை யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து ஸோ அதில் ஒருத்தரால் மட்டும் ஒரு படம் தான் பண்ண முடியும். இன்னொருத்தர் அந்த லாஸ்ட் படம் என்னன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஜனநாயகன்ட்டு பாலிடிக்ஸ்குள்ளே விஜய் போயிட்டாரு. ஸோ அதுதான் பிக்கஸ்ட் டென்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு போகுது. தமிழ் சினிமாவில் அந்த ஜம்பை கொடுக்கறதுன்றது இனிமே வந்து கஷ்டம்தான். கரெக்ட். நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க தியேட்டர் ஓனர்ஸும் இதை பத்தி கவலைப்பட்டாங்க அப்படின்னு. இன்னொன்னு மாஸ்டர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆன டைம் எப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப பேண்டமிக்ல யாரும் தியேட்டருக்கே போகல, எல்லா படமும் ஓடிடியில வர ஆரம்பிச்சது. சூரரை போடுற படங்கள், அப்புறம் இன்னொரு படங்கள் நம்ம என்ன படம் டான்சிங் ரோஸ் வச்சு டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது எனக்கு. சார்பாட்டா பரம்பரை அது பார்ட் 2 அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த படம்லாம் ஓடிடியில் வந்துச்சு. இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்ன டைம்ல தியேட்டருக்கு திரும்ப ஆடியன்ஸை புல் பண்ணது வந்து விஜய். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோக்காரான டேட்டா எடுத்துட்டு இருக்கும்போது பிட்வீன் 2000ல இருந்து 2010 வரைக்குமே எத்தனை படங்கள் வந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம 2005 எடுத்துக்கலாம். 2005 வந்து சிறந்த 2004 எடுத்துக்கலாம். விருமாண்டி, ஆட்டோகிராஃப், ஆயுத எழுத்து, 7G ரெயின்போ காலனி எல்லாம் வந்தாலும் டாப் கிராசர் பட் கில்லி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அந்த மாதிரி அந்த டெக்கேட்ல எல்லாமே இன்ஃபேக்ட் ஒரு 25 இயர்ஸா தியேட்டருக்கு நிறைய பேரை வர வச்சதுக்கு காரணம், ஒரு ஸ்டார் பவர் காரணம்னா தளபதி விஜய். ஸோ அவர் இல்லாத அந்த வேக்யூம் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபேன்ஸ், ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரி எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் நெக்ஸ்ட் பார்க்கணும். மேபி எனக்கு நான் ஒரு ரஃப் டேட்டா ஒரு வீடியோவில் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். நாம் மேபி ஒரு வீடியோஸில் எக்ஸாக்ட் நம்பர்ஸோட சொன்னால் தான் அது ஆப்டாக இருக்கும். டோட்டல் இந்த கிராஸ் கலெக்ஷன், அந்த ஓப்பனிங் அதெல்லாம் வச்சு அந்த கடந்த 2023 நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்துலேயும் டோட்டல் கலெக்ஷன்ஸில் விஜய் மட்டுமே 23% கான்ட்ரிபியூஷன் டோட்டல். அதாவது தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டோட்டல் கலெக்ஷனில் ஒரு 100 கோடி இருக்குன்னா அதில் 23 கோடி வந்து அவரோட படங்கள் மூலமா வந்திருக்குது. மீதி எல்லாரும் சேர்ந்துதான் மீதி இருக்கிற அந்த 77 கோடி. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் அவர் ஃபிகர் பண்ணுது. டோட்டல் கலெக்ஷன் 2400-500 கோடின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி கிட்ட ஒரே ஆள் வந்து கொண்டு வந்து கிராஸ் கலெக்ட் பண்ணி இருக்கிறாரு. சோ என் கேரியரோட உச்சத்துல அப்படிங்கறதெல்லாம் பொய் இல்ல, உண்மையான டேட்டா. அந்த சம்பளம்ன்றதே நம்ம இங்க சொல்ல வரல. சம்பளம் அவர் என்ன வாங்குறாருன்றது தெரியாது. அதை பத்தியே நம்ம இங்க மேட்டரே பண்ணல. இந்த கிரவுட் புல்லிங் அபிலிட்டி வந்து டெஃபினட்டா விஜய்க்கு இருக்கு. ஆனா இப்ப நம்ம கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க, டே சும்மா இது வட சுடாதீங்கடா அப்படின்றது. ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து திருப்பி அது அந்த ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றது கூட யாராலையுமே ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா இது இல்லாததே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு வடையை சொல்லுவாங்க. பட் வந்து இப்போ சில படங்கள் ஆப்வியஸாக ஃப்ளாப் ஆச்சு, தெரியும். பைரவா ஃப்ளாப் ஆச்சு, சுறா ஃப்ளாப் ஆச்சு. இன்ஃபேக்ட் லியோ வந்து பெரிய கலெக்ஷன், ஆனால் ரிவ்யூஸ் வைஸ் வந்து சுமாரான ஒரு ரிவ்யூஸ் தான். வாரிசு வந்து ரிவ்யூஸ் வைஸ் சுமாரான ஒரு தான். பட் ஆனால் ஒரு அபோவ் ஆவரேஜ் கலெக்ஷன், ஒரு 200 crores ப்ளஸ் கலெக்ட் பண்ண ஒரு படம் தான். அது வந்து நான் வந்து 400-500 கோடி நானே வட சொல்ல மாட்டேன். நான் நிச்சயமாக நான் அதை போய் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக ஒரு 200 crore கலெக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் கடைசியாக வெளியான கோட் வந்து க்ளோஸ் டு 400 crores என்னவோ கலெக்ட் பண்ண ஒரு படம். அதே போல தான் லியோவுமே 400 crores கலெக்ட் பண்ண படம்ன்றனால தான். ஸோ அந்த வேக்குமே யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. ஸோ விஜய் மாதிரி இன்னொருத்தர் வரணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ நாள் ஆகும், இல்லை வருவாரா, இல்லை மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அந்த சாமிங் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆள் கிடைக்கணும்ல. ட்ரூ. அது முக்கியமா இப்போ தமிழ் சினிமா சரி, இல்லை என்டர்டைன்மெண்ட் ஆஸ் அ கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ற விதமே மாறிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பேஸ் லைன்ல இப்படி ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஆஃப் ஒரு விஷயங்கள், ஒரு ஸ்டார் நான் அவைலபிலிட்டி இருக்க போகுதுன்னு தெரியும் போது ஒரு பெரிய விஷயமா இதாகும். இப்போ நீங்க சொல்லும் போது தான் பார்த்துட்டே இருக்கிறேன். 2008-2009 அந்த வருஷத்துல முதல் 3 கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா குருவி இருக்கு 2008 அண்ட் வேட்டைக்காரன் இருக்கு. இந்த படம்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல சில பேர் கண்டுல. நான் இன்னொன்னு நினைக்கிறேன், இந்த ஃபேன் வார்ஸ் எல்லாமே ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும்.
முதல் 3 வாரங்கள் எந்த ஃபேனா இருந்தாலும் சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்ததை பார்த்துருவாங்க. ஸோ அப்படிதான் இந்த கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி தான் பேலன்ஸ் பண்ண போறாங்க ஆஸ் தமிழ் சினிமா, இல்லை இதை நிரப்பறக்கு புதுமுகங்கள் ஸ்டீஃபன் மாதிரி ஒரு படம் கொடுத்து அந்த படத்தோட கதையினால மூவ் ஆன கலெக்ஷன்ஸ் மேபி அது ஓடிடி ரிலீஸ் ஆச்சு, தியேட்டர்கள் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி மாறினா இருக்குமோ. என்னோட கேஸ் வந்து ஆல்ரெடி அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார் பவர் ஸ்டார் பவர் இருக்கும், சூர்யாவுக்கு இருக்கும், எஸ்கேவுக்கு இருக்கும், அண்ட் மேபி கார்த்திக்கு ஓரளவுக்கு இருக்கும், விக்ரம், தனுஷ் இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த க்ரௌடு ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்கத்தான் போகுது. பட் மொமெண்டம் வந்து இந்த சின்ன படங்களுக்கு ஐ திங்க் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா வந்து ஒரு 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 மினிமம் பட்ஜெட் எடுக்கிற படங்கள் நல்லா இருக்குன்றப்போ அதை பயங்கரமாக கொண்டாடிடுறாங்களோ. ஒரு மலையாளம் சினிமா மாதிரி அந்த ஏரியாக்குள்ள தமிழ் சினிமா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இனிமே பெரிய ஸ்டார்ஸ் உருவாக மாட்டாங்க, ஓரளவுக்கு மீடியம் லெவல்ல ஸ்டார்ஸ் தான் உருவாவாங்க. இந்த படங்கள் மூலமாகவும் அந்த மாதிரியான மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி பிரதீப்புக்கு வில் ஹாவ் ஹிஸ் ஃபேன்ஸ். பிரதீப் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரதீப்பை கீழே டவுன் பண்ணி தான் வச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்டிங்கையும் தாண்டி அவர் ஏதோ எல்லா படத்துலையும் புதுசாக ஏதோ தர பார்க்குறாரு. ஸோ நிறைய பேர் டியூடு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, தவிர டியூடு வந்து யாரும் வந்து தள்ளி அதை வந்து ஒதுக்க முடியாது. டியூடு வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருச்சு சொசைட்டியில், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்துட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் லப்பர் பந்து மாதிரி படங்கள் அது வந்து ஸ்டார் பவர் இல்லைன்னு சொல்லலாம், பட் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய ஸ்டார்னால தான் அது ஹிட் ஆச்சு. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டார்டம் எல்லாம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு புது ஒரு பவர் தான் நம்ம எதிர்பார்ப்போம். லெட்ஸ் ஹேவ் டு வெயிட். ஸோ இதுதான் 2025 ஓட பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் ஓவராலாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் டாப் 10 இதுதான் அப்படின்னு. சில படங்கள் நிச்சயமாக விட்டு போயிருச்சு. பெருசாக அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு தான் ஒரு மாதிரி நாங்கள் அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் உங்ககிட்ட. என்ன படங்கள் இதில் ரொம்ப பிடிச்சது, இல்லை இன்னும் அடுத்து இந்த 2026 எந்தெந்த படங்கள்லாம் நிச்சயமாக இந்த நம்பர்ஸ் வரைக்கும் போகுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் எங்களுடைய பாட்காஸ்ட்டை கேட்கலாம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் நவீன் அண்ட் ராண்டி. பை.